அவங்க பிறந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்க அம்மா ஊர் எதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். யாராக இருந்தாலும் என்ன வயசாக இருந்தாலும் அது இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் அதை கவனித்தோம். இது வந்து ஃபிஷ்ஷு நிறைய இருக்குமா இங்கே. ஃபிஷ்ஷு வந்து அங்கே விளையாடிட்டு இந்த வழியாக போயிட்டு அங்கே மளிகை நான் தப்பாக சொல்லிட்டு சரி நீ சொல்லுப்பா. சத்தமாக சொல்லணும், அப்போ தான் புரியல எனக்கு. இப்படி வந்து இது வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டு இது வந்து அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்து அப்படி வந்து அப்படி மரத்தில் புளியாங்க தொங்கியே நான் இங்கே தான் பார்க்குறேன். நம்ம ஊர்லலாம் அது கிடையவே கிடையாது. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தங்கிடலாமா பாருங்க ஒரு 2 நாள் ஜாலியாக. ஹாய், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட பிறந்த ஊருக்கு தாங்க போகிறோம். அவங்களே போய் வந்து ஒரு 40 வருஷம் கிட்ட ஆகிடுச்சான். இப்போ நாங்கள் போய் அந்த ஊர் எப்படி இருக்குது, அவங்க பிறந்த ஊர், அவங்க வளர்ந்த ஊர் எப்படி இருக்குது நாங்கள் பார்க்க போகிறோம். நான் மட்டும் போல், குழந்தைங்களும் போகிறாங்க, ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் வந்து குடும்பக்கார அத்தையும் வராங்க. அந்த அத்தை கூடவே வந்து அவங்க அத்தை பையனும் வரான். எல்லாருமே வந்து நாங்கள் போகிறோம், காரில் தான் போகிறோம். ஹஸ்பண்ட் தான் கார் ஓடுறாரு, ஓட்ட போகிறாரு. உசுரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து போகிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. இதில் வேறு அவர் வந்து என்ன தான் வந்து முன்னாடி உட்காரச்சிட்டு நீ முன்னாடி உட்காரு, ஏன் தெரியுமா நான் பின்னாடி உட்காந்து தூங்கிடுவேன்ட்டு முன்னாடி உட்கார தூங்கவே விடாமல் என் உயிர் எடுக்கணும். அதுதான் அவரோட ஆசை. சரி ஓகே, நம்மளும் அதை வந்து இது பண்ணோன்ட்டு நம்ம போய் ஏறிக்கலாம். அப்படி அவங்க பிறந்த ஊருக்கு போகிறாங்க, அவங்க அம்மா ஊர் எதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். யாராக இருந்தாலும் என்ன வயசாக இருந்தாலும் அது இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் அதை கவனித்தோம். நாங்களே ஒரு பிளானை போட்டு இன்றைக்கி போய் ஆகணும்னு முடிவு பண்ணி இப்போ பாருங்கள் டைம் 3 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து குடும்பக்காரத்தை இப்போ கூட சாப்பிட்டு தானே இருக்காங்க, அப்பளம் சாப்பிட்றாங்க. இது என்னது இது, இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணிவிட்டு என்னை உட்கார வைக்கணும். அவங்களும் வந்து ஜாலியாக இருக்காங்க. ஆயா ஊருக்கு போகிறாங்க. அதனால் ஓகே போகலாமா. ஒரு வழியாக நாங்கள் வந்து இப்போ அப்படியே கிளம்பி போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சொல்கிறோம். ஓகே பாய் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு வழியாக வந்து கூற்றோட சிவன் கோவில் தாண்டி போயிட்டுருக்கோம். எங்கள் டிரைவர் இருக்கார் பாருங்கள் பக்கத்தில். இவர் ஏன் என்ன பக்கத்தில் உட்கார வச்சாருன்னா நான் தூங்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிரைவருக்கே வந்து வழி தெரியாது. 40 வருஷம் அவரே அப்போ பிறக்கல. அந்த ஊரில் இருந்து அவங்கக்கிட்ட தான் அந்த உட்காந்துருக்காங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க எல்லாரும் வரிசையாக. அவங்க வந்து அவங்க சொன்னால் தான் எங்களுக்கு வழியே, இல்லைன்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வர வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக டீ காஃபிலாம் வேணாம், ஸ்நாக்ஸ் சின்னதாக சாப்பிட்டு போயிடலாமே. லைட்டாக பசி இது. என்ன லட்சணா வேணும், என்ன வேணும்? என்னது ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று இவங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு லெமன் சோடா. ஐயோ லச்சுக்கு இந்த லெமன் சோடா தான். லச்சு கூட பரவாயில்ல, சுஜன் இருக்கான் பாருங்க. லெமன் சோடா சால்ட்டு, லெமன் சோடா தான். அது யார் பழகி விட்டதுன்னா இந்த டிரைவர் தான் பழகி விட்டாங்க. ஐயோ உங்கள் அம்மா இருக்காங்க, அது தெரியாமல் நான் பாட்டு டிரைவருக்கு. ஓகே, நீ பார்த்தோன்னே வியூவர்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்கிறேன். நல்லா ஹாய். இப்போ வந்து நாங்கள் ஜூஸ் குடிக்க வந்தோம். வெயில் அடிக்கலையே, நல்ல கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது, என்னன்னே தெரியல. ஒரு வேளை நைட்டு மழை வரும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளே நாங்கள் அந்த ஊரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் ஊரை பார்த்து போக வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு வாட்டர் மெலன் சொல்லிடுங்க, போட்டா 3, அதுக்கப்புறம் அத்தி 1, லெமன் சோடா சால்ட் 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. பில் மட்டும் ஹஸ்பண்டை கொடுக்க விட்டுங்க, அப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிடலாங்க. சுஜன் உனக்கு என்ன வேணும்? ஐயோ குழந்தைய கேட்கவே இல்லை. என்ன சுஜன் வேணும்? என்ன ஜூஸ் வேணும்? லெமன் சோடா சார். சுஜனுக்கு வச்சுக்கும் இந்த கேக் பிடிக்கும், எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் கேக் பிடிக்கும். டோனட் கேக். சுஜன் இந்த கேக் வேணுமா? ஆனால் டோனட் கேக்குன்னுவாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் தெரியுது. குட்டி குட்டி ஹார்ட் வேறு இருக்குது அதில். நல்லா இருக்கா? இவங்க ஒரே சிரிப்பு தான் நமக்கு. ஸ்ட்ரென்த்து காட்டி குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த் ஆகிட்டியா நீ? நாங்கள் வந்து நிறைய சாப்பிட்டோம். எதை சொல்கிறது, நாங்கள் நிறைய சாப்பிட்டோம்.
அது வந்து அவர் சின்ன வயசில் பண்ணது. ஒரு வாட்டி வந்து ஐயோ கொடுமையான ரியாக்ஷனாக இருக்குது. சுஜன் வந்து சின்ன வயசில் ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிடும்போது இப்படி தான் பண்ணுவார். அப்போ பண்ணும்போது க்யூட்டாக இருந்தது, இப்போ பண்ணும்போது ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டார். அதனால வந்து அவர் பண்ணுறதெல்லாம் தெரியல. போகலாங்களா சுஜன்? போகலாங்களா? ஜூஸ் அது உள்ளே வச்சு குடித்தாலும் ஜூஸ் வரும், இப்படி எடுத்துகிட்டு குடித்தா என்ன வரும்? ஆமாம், சைடில் வா. சின்ன வயசு ஆமாம்மா, சின்ன வயசுல அக்கா ஒன்று குடிப்போம். இப்போ என்ன வயசு ஆயிடுச்சுன்னு தெரில. இப்போ நம்ம இருக்கிறது பூச்சத்திப்பேடா. இங்கே வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே ஹாய் ஹாய் சொல்லுங்கள். அப்படியே நாங்களும் கிளம்ப போகிறோம். போயிட்டு சிஸ்டர் ஹாய் பாய் பாய். போகலாமா? பாய் சொல்லு பாய் சொல்லு பாய். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நம்ம வந்து கார் ஓட்ட தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. அதான் உண்மை. கார் ஓட்ட தெரியாம கூட வேற நான் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாரும் நம்பி உட்காந்துட்டு இருக்கோம். இத்தனை உயிர்கள் உங்களை நம்பி தான் இருக்கு. ஆயா ஊருக்கு போறதுக்காக வந்து வந்திருக்காரு. உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு? 40 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு வயசு? எனக்கு எதுவுமே தெரியலங்க. தெரியவே இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. மேப்லேயே வராத ஒரு ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்போது எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்னு பாருங்க. அப்போது அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பள்ளத்தில் ஏறணும் பார்த்தீங்களா, ஏறும் போது எங்களுக்கு உயிரே இல்லை. அதுவும் இந்த டிரைவர் ஓட்டும் போது சுத்தமாக உயிர் இல்லை எங்களுக்கு. அவர் ரொம்பவே எங்களுக்கு பயங்காட்டி விட்டார். சரி ஓகே அப்படி போனோம். இப்போ சொல்லுப்பா, ஃபிஷ் எங்கே இருந்தால் பண்ணோம்? அங்கே கல் தொட்டு இது வந்து இப்படிலாம் மீன் இருக்கும், பெரிய பெரிய மீன்லாம். அது கடிச்சு சாப்பிட்டு இப்படி வந்து அப்படி போயிட்டு இப்படி சுட்டு அப்படி அங்கே அங்கெல்லாம் விளையாட்டு. என்ன விளையாடும்? அங்கே மளிகை சாமான்லாம் மளிகை சாமான் விளையாடுமா? அப்படி 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 வலிக்கிட்டு அப்படியே சுற்றுங்க அப்படி சுற்றிட்டு இருக்கோம்ல. சரி ஓகே. அதாவது வந்து ஃபிஷ்ஷு நிறைய இருக்குமா இங்கே. ஃபிஷ்ஷு வந்து அங்கே விளையாடிட்டு இந்த வழியாக போயிட்டு அங்கே மளிகை தப்பு சொல்ல. நான் தப்பாக சொல்லிட்டு சரி நீ சொல்லுப்பா. சத்தமாக சொல்லணும், அப்போ தான் புரியல எனக்கு. இப்படி வந்து இது வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டு இது வந்து அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்து அப்படி வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அங்கே போயிட்டு விளையாட்டு. அப்படியே என்ன விளையாடும்? மளிகை சாமான் விளையாட்டு. மளிகை சாமான் விளையாட்டு அப்படியே அங்கேயே வள்ளி இருக்கிற அப்படி போயிடும். கல்மூடுன்னு கேட்டு நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருந்தனால எங்களுக்கு வந்து வழியே தெரில. அம்மாவுக்கும் பாவம் மறந்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்து இந்த ரூட் வந்து பெரியபாளையம் போகிற ரூட்டாக. நல்ல வேலை பாதியிலேன்னு ஸ்டார்டிங்லேயே கேட்டோம். இன்னும் பாதி தூரம்லாம் போயிருந்தா எதுக்காக நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பள்ளமாக இருக்குது, வண்டி போகாது அப்படின்றதுனால நாங்கள் நிறுத்திட்டு கேட்டோம். அதுவே நல்லதாக போச்சு. இப்போ வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அடுத்த இது தான் வந்து கல்மோடா. அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். சொல்லு விஷயம் சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது. ஐயோ மறுபடியும் ஃபிஷ்ஷா? இவன் வந்து ஆல்ரெடி நாங்கள் டயர்டாக இருக்கோம். போட்ட படி டிகிரிக்கெலாம் போயிடுச்சு. இவன் வேற இப்படி போகலாம் அப்படி பண்ணலாம் அப்படி வரும்னு நினைக்கிறான். அவ்வளோதான், இதுதான் ஊருன்னு நினைக்கிறேன். ஆமாம் அம்மா, உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா ஏதாவது? எது அவங்களுக்கே பார்த்த ஞாபகம் இல்லையா? 40 வருஷம் ஆச்சு அவங்க இந்த பக்கம் வந்து. எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, எல்லாம் மாறி இருக்குன்றாங்க. பார்க்கலாம் அங்கே போய் யாருக்காவது இவங்கள தெரியுதா இல்லை இவங்களுக்கு யாரையாவது தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வழியாக நாங்கள் ஊரை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஒருத்தவங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம், தெரிஞ்சிச்சு. அம்மாவுக்கு பேர் வச்சு கூப்பிட்டுட்டாங்க, அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதை கேட்டுட்ருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இருந்த இடம், அங்கே யார் இருக்கா, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாம் கேட்டுன்னு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஸ்கூல் ஞாபகம் வருதேன்ட்டு கேட்டுருக்காங்க. இப்போ வந்து அவங்கள இந்த ஊர்லேயே வந்து ஒரு 4-5 வீடு தான் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய இருக்குது. அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே இருக்கிறது. இப்போ நான் அந்த கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன், ஓகேவா? என்ன 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 வாங்குறது? சுஜன் வர சாக்லேட் கேட்டேன், இருந்தாலும் நான் போய் வாங்குறேன். இப்போ வந்து அங்கே ஒரு கடை கண்டுபிடிச்சி விட்டேன். டோரா அங்கே போகலாமா? வாங்க நண்பர்களே.
அங்கே போய் ஏதாவது வாங்க போகிறோம். என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க போகலாம். நாய் கடிக்குமா? என்ன வேணும்? சாக்லேட். என்ன சாக்லேட் பாருக்கு? மேங்கோ சாக்லேட் வாங்க போகிறோம் 10 ரூபாய்க்கு. அந்த காலத்துல இப்படி தான் கடை இருக்கும். அந்த காலத்தில் கடை இப்படி தான் இருக்கும். ஆமாம், நான் இந்த கடையில் தான் வாங்கியிருக்கேன். இங்கேயே ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா. பரவாயில்ல. தேங்காய் வாங்கியாச்சு, சாக்லேட்டை வாங்கியாச்சு. இப்போ நம்ம போய் கொடுத்துடலாம். வேறு அழுதுகிட்டே இருந்தானா. நல்லா இருக்குயா? மருமகளா? அம்மா நம்ம பார்த்து என்ன கொள்ள அம்மா தவளுடாதீங்க. வழியாக வந்து நாங்கள் வீடை கண்டுபிடிச்சிட்டோம். போயிட்டாங்க. நிறைய சொந்தக்காரங்களாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அம்மாக்கு அம்மா வீடு, அம்மாங்கார வீடா இது? நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருமா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவங்க அங்கே போயிருக்காங்க. சொந்த ஊருக்கு வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எங்களெல்லாம் மறந்துட்டேன். சுற்றி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவர் வந்து இனமென பிறந்தது நாமும் இனமென ஒன்றிடம் வாழும் பாட்டு தப்பா பாடணும். எல்லா ஊர்லேயும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. போகலாம். இது வந்து ஆமாம், எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வந்து இருந்த இடத்த தான் காமிக்க போகிறாங்க. எங்கே இருந்திருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க. அந்த வீடு கட்டில அந்த வீட்டு மேலேயே தான் அதை கேப்பா இருக்குது பாருங்க இல்லையா, அதெல்லாம் கேப்பெல்லாம் அங்கே இருக்க இடம் தான். அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம போனால் நம்ம யாருன்னு கூட தெரியாது போல. தெரியாது யாருக்கு. அம்மா அந்த மாதிரியே கண்டுக்க முடியல. என்ன கூட புள்ள கட்டி போடுவா, என் புள்ள கட்டி கூட போனோம். போய்டா தென்னூர் என் பங்காளிக்கிறாங்க. அங்கே போய் இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியாக அங்கே அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரிலேஷனாக, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட விளையாடினவங்கலாம் வந்து பார்த்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டோம். அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாயிடுச்சு. எங்களுக்குமே வந்து ஒரு புது புது சொந்தங்கள்லாம் பார்த்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களும் வந்து ஆமாம், நிறைய பேர் வந்து பாதி வந்து சொந்தக்காரங்க மூலமாக தெரிஞ்சதுன்னா, பாதி நம்ம யூடியூப் ஃபேமிலி மூலமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களும் நம்மளை வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கூட நம்மளை வந்து தெரிஞ்சிருக்கணும் போது இன்னுமே அது நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஒரு வழியாக நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா வந்து நாங்கள் போகிறதுக்கு வழி கொஞ்சம் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பணும்னு கிளம்பிட்டோம். இன்னொரு நாளுக்கு வந்து நாங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து இந்த வீடியோலாம் நிறையவே நாங்கள் எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் போகலாம். பாய்.